மன அழுத்தத்தை பற்றியும் மன போராட்டத்தை பற்றியும் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாங்க. இயற்கையாகவே மனிதனை தவிர மற்ற விலங்கினமோ மற்ற உயிரினமோ தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிறப்புக்காக எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்குதோ அந்த செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓரறிவு இருக்கக்கூடிய தாவரமாக இருந்தாலும் சரி, ஈரறிவு இருக்கக்கூடிய மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, பிறப்போட நோக்கம் என்ன அப்படின்னா இயற்கையோட இரண்டரை கலந்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். மனிதனை பொறுத்த வரைக்கும் மட்டுமே போராட்டமான மனோபாவத்தை மனிதனாக வளர்த்திக்கிறான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சமுதாயத்தில் தனித்துவமான அடையாளத்தை தான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறதுனால மனப்போராட்டமும், அந்த போட்டி போடும் பொழுது அந்த போட்டி மனப்பான்மை வரக்கூடிய அந்த தருணத்தில் மன அழுத்தமும் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ எந்த பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, லக்னத்திலிருந்து 5ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது பாவம். அந்த 5ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவ அதிபதியும் காரக கிரகம் சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சந்திரன். இந்த 3 விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து தான் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷனில் அதிகமாக இருக்கிறானா, விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா, வெறும் மனப்போராட்டம் மட்டும்தானா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னத்தை தொட்டு 5ஆம் பாவத்தை பார்க்கணும், 5ஆம் பாவ அதிபதியை பார்க்கணும், சந்திரனை பார்க்கணும். இந்த 3 ஒருத்தருக்கு வலுவாக இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மனப்போராட்டம் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய மனப்போராட்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு இலக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இலக்கு நோக்கி தொடர்ச்சியான பயணத்தில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சே தீருவாங்க.